இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கணும். அவரோட நடக்கிறீங்கல்ல, அவர் உங்களோட பேசுகிறார்ல, அனுதினமும் அவரோட நடக்கணும், அவருடைய குரலை கேட்கணும், நாம் அவரோட பேசணும். அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். அதான் வாக்கு வித் ஜீசஸ் பார்க்குறோம்ல, ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் இது போதும். இல்லை, அது போதாது. நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக நிற்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். என் மகனே மகளே, தளர்ந்த உன் கைகளை நீ திடப்படுத்தணும், தள்ளாடுகிற முழங்காலை பலப்படுத்தணும். நான் மலேசியாவுக்கு போகும்போது அங்கே ஒரு அருமையான தேவ மனிதரை எனக்கு தெரியும். ஒரு சபையின் மெய்ப்பராக பணி செய்கிற அருமையான ஊழியக்காரர். அவனுடைய ஜெபத்தை நான் கவனித்திருக்கிறேன். நெடு முழங்கால நின்று 2 கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பல நிமிட நேரம் கையும் உயர்ந்திருக்கும், முழங்காலே நின்று கொண்டிருப்பார்கள். இது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுவது, முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது. பல சமயத்தில் இந்த ஜெபத்தில் ஒரு தள்ளாட்டம் வந்துடும். கொஞ்ச நாள் நல்லா ஜெபிப்போம், அப்புறம் அப்படியே கொஞ்சமாக குறைந்து கைகளை ஆண்டவருக்கு நான் ஏறெடுக்கிறது தளர்ந்து போயிடும், முழங்கால நிற்கிறது தள்ளாடி போய்விடும். ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, கைகளை பலப்படுத்து, ஜெபத்தை விட்டு விடாத. ஆண்டவரை நோக்கி உன் கைகளை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தில் உன் கைகளை தளர விடாத, உன் முழங்கால்களை பலப்படுத்து என்று ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார்.